மியூசிக் டைரக்டர் இளையராஜாவோட டாட்டரான பவதாரணி இப்போ உடல்நல குறைவினால காலமாகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பவதாரணி ஒரு பிளேபேக் சிங்கராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பல நல்ல பாடல்களை தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பவதாரணிக்கு சென்னையில ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவங்களுக்கு சரியா வரதுனால ஸ்ரீலங்காக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கேயுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த பலனும் இல்லாம இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. 1995ல ராசையா படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சிங்கரா இன்ட்ரோ கொடுத்த பவதாரணி 2002ல மியூசிக் டைரக்டராவுமே அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து அவங்க 2001ல பாரதி அப்படிங்கிற மூவிக்கு மயில் போல பொண்ணு பாட்டுக்கு நேஷனல் அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சவுத் சினிமா இண்டஸ்ட்ரியில பல ஹிட் பாடல்களை கொடுத்த பவதாரணி கேன்சர்னால உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. இளையராஜாவோட மியூசிக்ல காதலுக்கு மரியாதை, அழகி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஒரு கனவு, யுவனோட மியூசிக்ல தாமிரபரணி, மங்காத்தா அப்படின்னு பல ஹிட் மூவிஸ்ல நிறைய ஹிட் பாடல்களை பவதாரணி கொடுத்திருக்காங்க. சபரிராஜ் அப்படிங்கிற அட்வர்டைசிங் எக்ஸிகியூட்டிவ் மேரேஜ் பண்ணியிருந்த பவதாரணிக்கு குழந்தைங்க யாரும் இல்லாத நிலையில கேன்சர்னால ரொம்பவே சிவியரா பாதிக்கப்பட்டு அதோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அவங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. கேன்சர்னால சிவியரா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த ஒரு பலனும் இல்லாம ஸ்ரீலங்கால பவதாரணி உயிரிழந்திருக்காங்க. பவதாரணியோட இந்த மரணம் பல பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு.